வணக்கம் மற்றும் ஊட்டச்சத்து விஷயங்களின் சிறப்பு பதிப்பிற்கு வரவேற்கிறோம். என் பெயர் நயன் எஸ் பாரிக். எங்களின் கடைசி எபிசோடில் பெங்களூரில் உள்ள ஹெர்பல் லைஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலில் உங்களை திரைக்கு பின்னால் அழைத்து சென்றோம். மேலும் ஒவ்வொரு மூலிகை வாழ்க்கை பொருளையும் தயாரிப்பதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதையும் உற்பத்தியின் போது பராமரிக்கப்படும் தர சோதனைகள் மற்றும் தரநிலைகளின் அளவையும் உங்களுக்கு காட்டியது. இன்று ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தில் இந்த அதிகார மையத்தை யார் இயக்குகிறார்கள் என்பதை கண்டறிய மூலிகை வாழ்வில் நாங்கள் திரும்பியுள்ளோம். பணியின் பின்னால் உள்ள மனதை சந்தித்து அவர்களின் வெற்றிக்கான ரகசியங்களை வெளிப்படுத்துங்கள். இன்றைய உரையாடலுக்கு களம் அமைத்து உலகளவில் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஹெர்பல் லைஃப் பணியின் பின்னணியில் உள்ள உலகளாவிய தலைவர்களை அறிமுகப்படுத்தும் திரு அஜயிடம் இருந்து கேட்போம். ஹெர்பல் லைஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸில் உலகளவில் முன்னணியில் உள்ளது. அறிவியல் ஆதரவுடன் ஊட்டச்சத்து ப்ராடக்டுகள் மற்றும் சிறந்து விளங்குவதற்கான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. எங்கள் மிஷன் எளிதானது ஆனால் சக்தி வாய்ந்தது. உயர்தர அறிவியல் அதன் சார்ந்த நியூட்ரிஷன் சொல்யூஷன்களை வழங்குவதன் மூலமாகவே வாழ்க்கையை மேம்படுத்தி உலகம் முழுவதும் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கலாச்சாரத்தை வளர்ப்பதாகும். ஹெர்பல் லைஃபின் கண்ணோட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் நமது உலக தலைவர்கள் மூவரை நான் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். ட்ராய் ஹிக்ஸ் எங்கள் தலைமை இயக்க அதிகாரி. எங்கள் உலகளாவிய செயல்பாடுகளை வழிநடத்துவதில் அனுபவத்தை கொண்டிருக்கின்றார். கேரி ஸ்வான்சன் மூத்த துணை தலைவரான அவர் ஒவ்வொரு ஹெர்பல் லைஃப் தயாரிப்பும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சிறப்பான தரத்தை பூர்த்தி செய்வதை அவர் எப்போதும் உறுதி செய்கின்றார். இறுதியாக மிக முக்கியமாக டேவிட் பால்ஷ் உலகளாவிய உற்பத்தி விநியோகம் மற்றும் லாஜிஸ்டிக்கின் மூத்த துணைத் தலைவர். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான அதாவது நுகர்வோருக்கு தரமான ப்ராடக்டுகளை வழங்கும் தடையற்ற செயல்பாடுகளை அவர் மேற்பார்வையிடுகிறார். இந்த எழுச்சியூட்டும் தலைவர்களின் உரையாடலில் இருந்து அவர்களை தூண்டுவது தரம் மற்றும் புதுமை பற்றிய அவர்களின் நுண்ணறிவு மற்றும் ஹெர்பல் லைஃபின் எதிர்காலம் பற்றிய அவர்களது பார்வை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் தவறவிட விரும்பாத ஒரு பயணமாகும். வணக்கம் மிஸ்டர் அசுதோஷ். என்ன ஒரு மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. ஹாய் திரு ட்ராய், உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. இப்ப உங்களுக்கான நேரம் ப்ளீஸ். சரி, நன்றி. நம்முடைய விவாதம் பற்றி ஆவலா இருக்கேன். நானும். தொடங்குவோமா? யா, பேசுவதற்கு இடம் தேடுவோம். சரி ட்ராய், நாம் இன்னும் தீவிரமான விஷயங்களுக்கு வருவதற்கு முன் நீங்கள் இந்தியாவிற்கு பலமுறை வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். உண்மையில் நீங்க இங்கு அனுபவித்த ஆச்சரியமான அல்லது எதிர்பாராத ஏதாவது இருக்கிறதா? ஆமா, சரிதான். எனது வேலையில நான் உலகம் முழுவதும் பயணிக்கிறேன், பல்வேறு இடங்கள் மற்றும் கலாச்சாரங்களை பார்க்கிறேன். ஆனா இந்தியாவை பற்றி ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கு. மக்கள் தான், மக்களினுடைய இதயம்தான். அவங்க எந்த விதமான வாழ்க்கையில இருந்தாலும் அவர்களுடைய முகத்துல எப்பவுமே புன்னகை இருக்கும். அவர்கள் தங்கள் ஆன்மாவை வெளிப்படுத்துறாங்க. இது பரவக்கூடியது. இந்தியாவை பற்றி நான் விரும்பும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டாவது முக்கியமான விஷயம் உணவு. ஆமா, என் வாழ்க்கையில நான் சாப்பிட்ட மிகவும் தனித்துவமான உணவு மசாலா சுவைகள். சரி, அமெரிக்காவுக்கு திரும்புவதற்கு ஒரு மனச்சோர்வை கூட ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். பல வாரங்களா மென்மையாக இருப்பதாக நான் உணர்றேன். கண்டிப்பா உணவு முக்கியம். அற்புதம். உங்கள் பயணம் நம்ப முடியாததாக உள்ளது. உங்கள் தொழில் வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் சில சிறந்த மைல்கற்களை கண்டிருப்பீர்கள். ஆனால் ஹெர்பல் லைஃபுக்கு உங்களை அழைத்து சென்றது எது என்று சொல்லுங்கள். அது ஒரு நேர்கோடு மாதிரி இல்ல. என் இளம் வயதுல உங்களுக்கு தெரியும், நான் வளர்ந்து கொண்டிருந்த போது என்னுடைய இளமை பருவத்துல நான் உண்மையில வணிக நிர்வாகியாகவோ அல்லது சிஇஓவாகவோ நான் ஆசைப்பட்டதில்ல. அது ஒரு முரண்பாடு. ஏனென்றால் நீங்க இந்த பாத்திரத்தில் இருக்க பிறந்திருக்கிறீர்கள். ஆமாம் தானே? அது தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி மேம்பாடு தொடர்பானது நிச்சயமா. ஆனா நான் இளமையா இருந்த போது நான் ஒரு சமையல்காரனா ஆகணும்னு விரும்பினேன். ஒரு சமையல் கற்றுக் கொடுக்கும் பள்ளிக்கு கூட நான் சென்றேன். சரி. ஆமா, நான் உண்மையிலேயே ஒரு 13 வயதுல தொடங்கினேன். உணவகங்கள்ல நான் வேலை செஞ்சிருக்கிறேன். நான் சமையல் பள்ளிக்கு சென்றேன். ஒரு செஃப் ஆகிறதுக்கு நான் ரொம்பவே விரும்பினேன். பின்னர் ஒரு கட்டத்தில் நான் உணவகங்களின் வணிக விஷயங்களை கற்றுக்கொள்ள நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன்.
நான் வேலை செஞ்சு கொண்டிருந்த சமையல் அறைகளுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்த உணவுகள், அப்புறம் சுவைகளினுடைய அந்த சோர்சிங் விஷயங்கள் எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அது என்னை விநியோக சங்கிலியில் இணைத்தது. சரி. விருந்தோம்பல் துறைக்கான விநியோக சங்கிலியில் பணிபுரிவது, பின்னர் நுகர்வோர் தயாரிப்புகளை வழிநடத்தியது, மீதி எல்லாமே அது ஒரு வரலாறு. ஆஹா, ஆமா. அது மிகவும் சரி. இது ஒரு மாற்றம். சரி, ஹெர்பல் லைஃப்க்கு எப்படி வந்தது? அது உண்மையிலேயே ஒரு சுமாராக ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும். விநியோக சங்கிலி உலகளாவிய செயல்பாடுகள் மற்றும் வெர்டிகலைசேஷன் மற்றும் உற்பத்தி மூலம் விநியோக சங்கிலிகளை ஒருங்கிணைப்பதில் அது தொடர்பான அனுபவம் உள்ள அப்படியா? ஒருவரை தேடும் நபருக்காக ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. எனவே ஹெர்பல் லைஃப் உண்மையிலேயே அந்த நேரத்தில் சொந்தமா உற்பத்திக்கு செல்ல விரும்பியது. ஹெர்பல் லைஃப் என்றால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் நேர்மையா சொல்றேன், எனக்கு அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஆனாலும் என்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு செல்வதில் ஆர்வம் காட்டல. உண்மையிலேயே வாய்ப்பை நிராகரித்து அதனை பற்றி நான் ஆராய்ந்தேன். அப்புறம் தான் எல்லா இடங்கள்லயும் ஹெர்பல் லைஃபின் படத்தை நான் பார்த்தேன். எனவே நல்வாய்ப்பா 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் என்னை அழைத்தாங்க. அவங்களால சரியான நபரை சரி. கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. நான் இங்க போனேன், தலைமை பணியாளர்களை சந்திக்க முடிந்தது. Right. நிறுவனம் மற்றும் கலாச்சாரம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மீதமுள்ளவை எல்லாம் வரலாறு. நான் உறுதியா நம்புறேன். உண்மையில் உங்களுக்கு ஹெர்பல் லைஃப் தெரியும். நீங்கள் யாங்கி ஸ்டேடியத்தில் பேசினீர்கள். உங்களுக்கான சில உடற்பயிற்சிகள் இலக்குகளை நீங்கள் வைத்திருந்தீர்கள். அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். ஆமா, ஹெர்பல் லைஃப் மற்றும் நிச்சயமா எங்கள் விநியோகஸ்தர்களை நான் பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் நான் உத்வேகம் எனக்கு வந்தது. ஹெர்பல் லைஃப்குள்ள முன்பும் நான் எப்போதும் சரி. ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தின் மீது ரொம்ப ஆர்வமா இருந்தேன். உண்மையிலேயே அது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவிற்கு அது சீராக இருந்ததில்ல. சரி. அப்புறம் ஹெர்பல் லைஃபுக்குள்ள வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையலத்தான் ரொம்ப பிடிக்கும். அதுல நான் ஈடுபட்டேன். இப்ப ரொம்ப மிகப்பெரியது. பெருசா நீண்ட தூர ஓட்டம், மராத்தான்கள். எனவே கடந்த ஜூலை மாதம் நான் சான் பிரான்சிஸ்கோல 10வது மராத்தானை முடிச்சேன். ஹே, வாழ்த்துக்கள். நன்றி. அது ஃபெனாமினல். நிச்சயமா ஓட்டம் என்பது வாழ்க்கையில் என்னை சம நிலையில் வைத்திருக்க உதவுது. அப்புறம் நானாக இருக்க உதவுது. அது என்னை உடல் ரீதியா மட்டுமில்லாமல் மன அளவிலும் பொருத்தமா வச்சிருக்குது. சரி, உண்மையில் அதுதான் என்னை அடுத்த கேள்விக்கு கொண்டு வருகிறது. தனிப்பட்ட முறையில் மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் மேசைக்கு கொண்டு வரும் ஒரு தனிநபராக நீங்கள் உணரும் உங்கள் முக்கிய மதிப்புகள் என்ன? ஆமா, நீண்ட காலமா என்னுடைய தத்துவமா இருந்த ஒண்ணு ஜிம் ரோன் சொன்னதுதான். அது என்னன்னா, உங்கள் வேலையில் நீங்கள் உங்கள் வேலையை விட உங்களுக்காக வேலை செய்யுங்கள். எனவே உங்களை வளர்த்து கொள்ளவும், உங்களை நீங்களே என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க வளரவும் தொடர்ச்சியான ஒரு முயற்சிகளா அது இருக்கும் இல்லையா? அது உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையில நன்றாக உதவியது. என்னுடைய குடும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா அது உதவியது. இது உண்மையிலேயே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க உண்மையிலேயே வளர்வதை நிறுத்துறது இல்ல, வாழ்க்கை வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மதிப்புகள் உண்மையில் ஹெர்பல் லைஃபில் கலாச்சாரத்தை எவ்வாறு மாற்றுகின்றன என்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஹெர்பல் லைஃப்னு நினைக்கிறேன். எங்கள் நிறுவனத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாங்கள் அனைவரும் எங்கள் விநியோகஸ்தர்களால் நாங்கள் தாக்கம் பெற்றவர்கள். சரி. விநியோகஸ்தர்களைப் போலவே அவர்களும் தொழில் முனைவோரில் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் இறுதியில் ஆக்கப்பூர்வமான மனநிலையுடன் வழி நடத்துறாங்க. எனவே எத்தகைய சவால்கள் வந்தாலும் கூட அதை சமாளிக்க முடியும். ஆக்கப்பூர்வமான மனநிலையில் இருந்தால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதைத்தான் நான் ஹெர்பல் லைஃபை பற்றி இப்படி நான் சொல்ல முடியும். உலகளாவிய அணியை வழிநடத்துவது எளிதான காரியம் அல்ல, இல்லையா? நான் தவறு செய்யவில்லை என்றால் நீங்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்கிறீர்கள் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. நிறைய பயணம் ஈடுபட்டுள்ளது. அனைவரையும் ஒரு நேரத்தில் ஊந்துதலாகவும் சீரமைக்கவும் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? இது 2 விஷயங்களை கொண்டது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று பொதுவான நோக்கம். சரி. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அல்லது எந்த பங்களிப்பை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நம்ம அனைவருக்கும் பொதுவான நோக்கம் இருக்கின்றது என்று சொல்வேன். இது நாங்கள் அடைய முயற்சிக்கும் விஷயம் என்னவென்றால், இறுதியில் நாம் இருப்பது அவர்களின் வாழ்க்கை மற்றும் அவர்கள் வாழும் சமூகங்களை மேம்படுத்த உதவுவது என்பதுதான். இது அனைவருக்கும் பொதுவானது. என்னை பொறுத்தவரை இது அனைவருக்கும் பொருத்தமானது. 95 மார்க்கெட்டுகளுக்கும் நிறுவனத்தில் எங்கு இருந்தாலும் அது பரவாயில்லை என்று சொல்வேன். மற்றொரு பகுதி மீண்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலையுடன் இருந்து முன்னணியில் இருக்கும் விநியோகஸ்தர்களிடமிருந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாகும். சரி.
உங்களுக்கு உண்மையிலேயே நேர்மறையான கண்ணோட்டம் இருந்தால் பிரச்சனை அல்லது தோல்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதையாவது கற்றுக்கொள்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் வளர்வீர்கள், மேலும் நீங்கள் வலுப்பெறப் போகிறீர்கள். இது எனது வழிகாட்டிகள் எனக்கு கற்பித்த ஒன்று. நான் நிச்சயமாக இதனை மேம்படுத்தி எனது அணியை அவ்வாறு மாற்றுவதற்கு நான் தொடர்ந்து முயற்சிக்கின்றேன். உண்மையில் ஹெர்பல் லைஃப் ஒரு வலுவான செயல்திறன் சார்ந்த கலாச்சாரத்தை பெற்றிருப்பதாக நான் உண்மையிலேயே உணர்கிறேன். பிறகு எப்படி எல்லோருக்கும் தொனியை அமைப்பது? ஆமாம், நான் உண்மையாக நம்பும் ஒரு விஷயத்தை முன்மாதிரியாக வழிநடத்துவது என்று நினைக்கின்றேன். நான் என் அணியிடம் எதையும் கேட்டதில்லை. நானே முன்வந்து என்னுடைய வேலைகளை நான் செய்ய விரும்புகிறேன். அதாவது நல்ல தொடர்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஃபீட்பேக் லூப்புகள் இருப்பதை உறுதி செய்வதையும் நான் நம்புகின்றேன். ஒருவருக்கொருவரிடமிருந்து கேட்டு கற்றுக்கொள்கிறோம். ஆமா, நம் அனைவருக்குமான ஒரு பொதுவான அம்சம் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்பு என்னவாக இருந்தாலும் சரி, உண்மையில் நிர்வகித்தல் மற்றும் எல்லைகள் இல்லாமல் வழிநடத்துதல் என்பதுதான் அது. இது என் வேலை இல்லை என்று ஒருபோதும் சொல்வதில்லை. நாம் அனைவரும் அமைப்பின் வெற்றியை உறுதி செய்வதும் மக்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உதவுவதும் தான் எங்களுடைய வேலைகள். சரி. உண்மையில் உலகளவில் ஹெர்பல் லைஃப் தான் தயாரிப்புகளின் தரத்தை பராமரிப்பதற்கும் உறுதி செய்வதற்கும் இந்த விஷயத்தை கொண்டுள்ளது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த தரம் மற்றும் அதன் மூலம் பராமரிக்கப்படுவதை நீங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துகிறீர்கள்? ஆமாம், இது ஒரு பெரிய வேலை இல்லையா? மேலும் தரம் என்பது ஒரு துறை மட்டுமல்ல, இது எங்கள் தயாரிப்பு விநியோக சங்கிலியின் தத்துவம் மற்றும் நாங்கள் செய்யும் அனைத்திலும் உள்ளது. இது உண்மையில் ஒவ்வொரு செயல்முறையிலும் தரத்தை உருவாக்கி வடிவமைக்கிறது. அதுதான் இறுதியில் உறுதி செய்யப்படுகின்றது. சரி. இது கொடுக்கப்பட்ட நபரையோ அல்லது கொடுக்கப்பட்ட பணியையோ நம்பவில்லை. இது உண்மையில் எதனை நம்பியிருக்கிறது என்று சொன்னால், செயல்முறையின் ஒருமைப்பாட்டின் அடிப்படையில். அதாவது பார்த்தால் ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்வது போல விதை முதல் உணவு வரை. சரி. எனவே ட்ராய், இந்தியாவுக்கான உங்களின் பயணங்களின் போது நீங்கள் விரும்பும் அல்லது இதயத்திற்கு நெருக்கமான அல்லது உற்சாகமான அனுபவம் ஏதாவது உண்டா? ஆமாம், நான் நினைப்பது என்னவென்றால், பாருங்கள், நாங்கள் எடுத்துச் செல்லும் இந்த டிசைன் பிலாசபி, அதாவது அதன் மூலம் நான் தரத்திற்கு தான் திரும்புவேன். மிக சமீபத்தில் இந்தியாவில் மிகவும் வளமான வளர்ச்சி காலகட்டத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த வளர்ச்சியை நாம் தொடர வேண்டும். உற்பத்தி திறனில் நாம் நிச்சயமாக சற்று முன்னேறி இருக்கிறோம் என்றுதான் சொல்வேன். எப்போதும் தரமும் அளவும் எப்போதும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்பது கிடையாது. சரி, அது அவசியம் இல்லை. தரம் கேள்விக்குரியதாக இருக்கும்போது அல்லது அதை சரியாக பெறுவதற்கு, அது சரியானது என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் தேவையான தரங்களை சந்திக்காத போது புரொடக்ஷன் லைன்களில் நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. மேலும் அணியினரினுடைய துணிச்சல் இங்கு இந்தியாவில் எனக்கு மிகவும் பெருமையான தருணங்களில் ஒன்றாகும். அதுவே எங்கள் நிறுவனத்தினுடைய கலாச்சாரம் மற்றும் ஹெர்பல் லைஃபில் அதன் எப்போதும் தரத்தை பிரதிபலிக்கிறது என்று நான் எப்போதுமே நினைக்கிறேன். இது உண்மையிலேயே நம்ப முடியாதது. பல நிறுவனங்கள் அதை செய்வது நான் கேள்விப்பட்டிருக்கிறேனா என்று எனக்கு தெரியவில்லை. தரம் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதற்காக முழு உற்பத்தி வரிசையும் நிறுத்துகிறது. சரி ட்ராய், உங்களுடன் பேசுவது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மிக்க மகிழ்ச்சியை தவிர வேறில்லை. இந்த உரையாடல்கள் அனைத்தும் ஹெர்பல் லைஃபின் தரம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்று என்ன நம்ப வைத்தது. உங்கள் நேரத்திற்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி. மேலும் உண்மையிலேயே ஒரு திறமையான குழு இல்லாமல் இது சாத்தியமில்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக அது சேவை செய்து கொண்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு 2 முக்கியமான தலைவர்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். டேவிட் வால்ஷ், எங்கள் உலகளாவிய உற்பத்தியின் மூத்த துணைத் தலைவர், மற்றும் கேரி ஸ்வான்சன், உலகளாவிய தரத்தின் மூத்த துணைத் தலைவர். அருமை. அவர்களை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். சரி, நன்றி. அடுத்து தர உத்தரவாதம் மற்றும் உலகளாவிய உற்பத்தி பற்றி கேரி ஸ்வான்சன் மற்றும் டேவிட் வால்ஷிடம் பேசுவோம். காத்திருங்கள். இப்போது குவாலிட்டி அஷூரன்ஸ் மற்றும் கண்ட்ரோலின் மூத்த துணைத் தலைவர் கேரி ஸ்வான்சனை சந்திப்போம். ஹெர்பல் லைஃப் ஒவ்வொரு தயாரிப்பிலும் மிக உயர்ந்த தரத்தை எவ்வாறு உறுதி செய்கிறது என்பதில் நாங்கள் மூழ்குவோம். ஹாய் கேரி, ஊட்டச்சத்து விஷயங்களுக்கு வரவேற்கிறோம். என் பெயர் நயன். உலகம் முழுவதும் உங்கள் அனைத்து தர உத்தரவாதங்களையும் நீங்கள் கவனித்து வருகிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சேனல்கள் முழுவதும் தரத்தை பராமரிக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் என்னை இங்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி.
தயாரிப்பு நிலைத்தன்மையை பராமரிப்பதற்கும் அடைவதற்கும் எங்களிடம் மிகவும் எளிமையான ஆனால் உத்தி ரீதியான செயல்முறை இருக்கின்றது. முதலில் இது மூலப்பொருட்களில் உள்ளது. அனைத்து மூலப்பொருட்களும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். சரி. இரண்டாவதாக எங்களிடம் ஒரு ஃபார்முலா உள்ளது. அது உற்பத்திக்கு செல்வதற்கு முன்னதாக தகுதி பெற்றிருக்க வேண்டும். சரி. உற்பத்தி செயல்முறையை உருவாக்குதல் மற்றும் அது பற்றி எழுதுதல். ஆமா. ஒவ்வொரு தயாரிப்பிலும் ஸ்டெபிலிட்டி மற்றும் தயாரிப்பு சந்தைக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு விநியோகஸ்தர்களுக்கு மாதிரிகளை வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். இறுதியாக எங்களிடம் ப்ராடக்ட் மானிட்டரிங் அமைப்பு உள்ளது. இது சந்தையில் எங்கள் தயாரிப்புகளை கண்காணிக்கிறது. எங்களின் தயாரிப்புகள் நாங்கள் எதிர்பார்க்கும் தரமான தரத்தில் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யும் ஒரு குழு இருக்கின்றது. ஆஹா, சரி. மேலும் ஹெர்பல் லைஃப் வசதிகள் இந்த ஈர்க்கக்கூடிய சான்றிதழை பெற்றுள்ளன. இது தயாரிப்பின் தரத்தை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? ப்ராடக்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டுகள் எங்கள் தயாரிப்புகளில் நாங்கள் நிறுவும் தரத்திற்கு கூடுதல் சான்றாகும். சரி. எங்கள் தயாரிப்புகள் தர நிலைகளை சந்திக்கின்றன மற்றும் எங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியை வழங்குவதற்கு உறுதி செய்ய 3ஆம் பகுதி சோதனை மூலம் நாங்கள் தொடர்ந்து கிளைம்களை சரிபார்க்கின்றோம். மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ப்ராடக்ட்கள் மற்றும் பல்வேறு வழிகளில் தகுதி மற்றும் சான்றளிக்கப்பட்டவை என்பதற்கான விஷயங்கள் அதனை விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதாகும். ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுடன் பேசுவதில் என்ன மகிழ்ச்சி மிஸ்டர் கேரி. உங்கள் நேரத்திற்கும் முயற்சிக்கும் மிக்க நன்றி. உங்கள் தலைமையின் கீழ் நீங்கள் ஹெர்பல் லைஃபை இன்னும் பெரிய வெற்றி மற்றும் உயரத்திற்கு கொண்டு செல்வதை காண்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் நன்றி. 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 ஹெர்பல் லைஃப் தயாரிப்புகள் உயர் தரநிலைகளை அடைவதை உறுதி செய்யும் அவற்றின் கடுமையான தர கட்டுப்பாட்டு செயல்முறைகள் பற்றி இப்போது எங்களுக்கு தெரியும். டேவிட் வால்ட்டுடன் இணைந்து உலகளாவிய உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் கவனம் செலுத்துவோம். டேவிட், உலகளாவிய உற்பத்தி மற்றும் தளவாடங்களை நிர்வகிப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. இவை அனைத்தும் நாளுக்கு நாள் சீராக இயங்குவதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துகிறீர்கள்? சரி, இது என்னை பற்றியதல்ல, இது குழு பற்றியது. மேலும் ஒரு கிளீஷே போல தெரியும், ஆனால் உண்மையில் எனக்கு கீழும் என்னை சுற்றிலும் ஹெர்பல் லைஃபில் செயல்படுவது எங்களிடம் ஒரு அற்புதமான குழு இருக்கிறது. சரி. அவர்கள் அர்ப்பணிப்புள்ள தொழில் வல்லுநர்கள். ஹெர்பல் லைஃப் உலகம் முழுவதிலும் இந்தியாவில் இன்னும் அதிகமாக இருப்பதால் அர்ப்பணிப்பும் புதுமையும் மற்றும் உந்துதல் கொண்ட அறிவு கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் குழு உறுப்பினர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் நான் மிகவும் நல்வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அதை செயல்பட அவர்கள் வைக்கிறார்கள். அவர்களும் இணைந்து மிகவும் சீராக ஒன்றாக இணைந்து பணியாற்றுகிறார்கள். எனவே ஒருங்கிணைந்த திறன்களும் அனுபவமும் தான் ஹெர்பல் லைஃபுக்கான அம்சத்தை மிக உயர்வாக வைத்திருக்கின்றன. எனவே எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. ஆனாலும் இரவில் நன்றாக தூங்குகிறேன், ஏனென்றால் சிறப்பான குழு எப்போதும் பணியில் இருக்கும் என்று எனக்கு தெரியும். இது மிகவும் அருமையாக உள்ளது. அதாவது அத்தகைய ஆதரவு குழுவை கொண்டிருப்பதுதான் எந்த ஒரு நிறுவனத்தையும் வெற்றிகரமானதாக்குகிறது. மேலும் ஹெர்பல் லைஃப் தரமானது அனைத்து வகையான ஒழுங்குமுறை தரநிலைகள் மற்றும் தேவைகளை மீறுவதாக தோன்றுகிறது என்பது ஒரு விரைவான கேள்வி. இந்த முழு குழுவிலும் குழுவின் பங்கு பற்றி மேலும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமா, நிச்சயமா. முதல்ல என்னுடைய குழு ஹெர்பல் லைஃபில் உள்ள மற்ற அனைத்து குழுக்களுடன் மிக நெருக்கமாக பணியாற்றாங்க. எனவே தர உத்தரவாதம், ஒழுங்குமுறை விவகாரங்கள், உண்மையிலேயே தொழில்நுட்ப குழுக்கள், இதை பற்றி நான் சொல்லியிருப்பது போலவே, அதாவது எங்களுடைய அணியில் சிறந்த தொழில் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதனால் நல்ல தோற்றம் எப்படி இருக்கும் என்பதும் சிறந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்பதும் எங்களுக்கு தெரியும். வடிவமைப்பின் மூலம் சிறந்த தரத்தில் அதனை உருவாக்குகின்றோம். எனவே யோசனையில் இருந்து நாம் புதிய தயாரிப்பு அல்லது புதிய மூலப்பொருள் அல்லது புதிய உற்பத்தி செயல்முறை அல்லது தொழில்நுட்பத்திற்காக வேலை செய்கின்றோம். தொடக்கத்திலிருந்தே தயாரிப்புகள் என்பது விநியோகிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நுகர்வோர்களுக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறோம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ஒவ்வொரு முறையும். உங்களுடன் பேசுவது மிகவும் அருமை டேவிட். நீங்கள் தனிச்சிறப்பாக இருந்தீர்கள். நிச்சயமாக அணியின் தலைவராக இருக்கும் ஒருவராக நான் நினைக்கிறேன். நீங்கள் செய்வதை செய்வதற்கு முயற்சி தேவை. நீங்கள் அதை சிறப்பாக செய்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி. 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 இன்று என்ன ஒரு அறிவார்ந்த பயணமாக அமைந்தது. ஹெர்பல் லைஃபில் பணியை அறிமுகப்படுத்தி மேடை அமைத்த திரு அஜய் மற்றும் அதன் பார்வையை இயக்கும் நம்ப முடியாத தலைவர்களுடன் தொடங்கினோம். ட்ராய் ஹிக்கின் தலைமைத்துவ தத்துவம் மற்றும் தனிப்பட்ட உடற்பயிற்சி மந்திரம் முதல் தர உத்தரவாதத்திற்கான கேரியின் நிலையான அர்ப்பணிப்பு மற்றும் உலகளாவிய உற்பத்தியில் டேவிட் வால்ஷின் நிபுணத்துவம் வரை ஹெர்பல் லைஃப் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தில் உண்மையான தலைவராக இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம்.
ஹெர்பல் லைஃபின் தரம் மற்றும் அதன் கோல்ட் ஸ்டாண்டர்ட் கேரண்டி என்பது ஒவ்வொரு தயாரிப்பிலும் நம்பிக்கை மற்றும் சிறந்து விளங்குவதை உறுதி செய்வதில் ஈடு இணையற்றதாக உள்ளது. ஹெர்பல் லைஃபின் உலகளாவிய தலைவர்களுடனான இந்த சிறப்பான உரையாடலுக்காக எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. என் பெயர் நயன் எஸ் பாரிக். ஆரோக்கியமாக இருங்கள், உத்வேகத்துடன் இருங்கள். அடுத்த முறை மீண்டும் சந்திப்போம்.